விருந்தினரை மதிக்கும் வீடு எப்போதும் வளரும். இதுதான் திருக்குறள் சொல்லும் ரகசியம். அதிகாரம் 9. விருந்தோம்பல். குறள் 85. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி. மிச்சில் மிசைவான் புலம். தமிழ் பொருள். விருந்தினரை போற்றி உணவளித்து மீதமுள்ளதை உண்ணும் வீட்டிற்கு விதை போட்டாலும் வேண்டாம், அது தானாக வளரும். எளிய விளக்கம். விருந்தோம்பல் செய்தால் அந்த வீட்டில் எப்போதும் செழிப்பு இருக்கும். உதாரண கதை. ஒரு விவசாயி தினமும் விருந்தினருக்கு உணவளித்தான். அவன் வயலில் விதை போட்டாலும் போடாவிட்டாலும் நல்ல விளைச்சல் கிடைத்தது. இந்த கதையின் பொருள்: பிறருக்கு உதவினால் நமக்கு நன்மை தானாக வரும். ஊக்கவுரை. விருந்தோம்பல் செய், வளம் உன்னை தேடி வரும். மீண்டும் குறள். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி. மிச்சில் மிசைவான் புலம். தமிழ் பொருள். விருந்தினரை போற்றும் வீட்டில் எப்போதும் வளமும் வளர்ச்சியும் இருக்கும். இந்த குறளை முழுமையாக புரிந்து கொள்ள விளக்கத்தில் உள்ள இணைப்பை பார்க்கவும். நன்றி. லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.